ஹைதராபாத்ல இருந்து பெங்களூருக்கு வெறும் 700 ரூபாய்க்கு ஏசி வால்வோ பஸ்ல டிராவல் பண்ணேங்க. ஜப்பார் டிராவல்ஸ் தான் புக் பண்ணியிருந்தேன். காச்சிபவுலில போர்டிங். இதோ இந்த வேன் தான். என்னடா பஸ்ன்னு சொல்லிட்டு வேணா கட்டன்னு பாக்குறீங்களா? ஹைதராபாத்ல மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட் பஸ்ஸஸ் இந்த ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. பிக்கப் பாயிண்ட் சிட்டிக்குள்ள பஸ் வராது. இந்த மாதிரி வேன் வச்சு வெளியே அவுட்டர் சிட்டி அவுட்டர் கூட்டு போய் அங்க போய் பஸ்ல ஏத்துவாங்க. இந்த மாதிரி டிராபிக் அவாய்ட் பண்ணிடலாம். காச்சிபவுலில 7 மணிக்கு டைமிங். அங்க இருந்து ராஜேந்திர நகர் கூட்டு வந்துட்டாங்க. இங்க 8:25க்கு பஸ். ஹைதராபாத் டு மைசூர் ஆபரேட் பண்ற பஸ் வால்வோ B11R மல்டி ஆக்சல் ஏசி செமி ஸ்லீப்பர். டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ள ஏறிட்டோம். செமி ஸ்லீப்பர் சீட்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஏசி ஃப்ளோருமே நல்லா சில்லிங்கா சூப்பரா இருந்துச்சு. நான் இந்த ஃபர்ஸ்ட் ரோல தான் புக் பண்ணிருந்தேன் சீட். ஹைதராபாத் சிட்டிக்குள்ள நிறைய வேன் பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது. கீழ போறேன்னு செக் பண்ணி பாருங்க. சீட்ல ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஒரு 750 ml வாட்டர் பாட்டிலும் கொடுத்துறாங்க. ஒரு பிளாங்கெட்டும் கொடுத்துறாங்க. நைஸ். நைட் 10 மணிக்கு ஜார்ஜியால ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிப்பாட்டினாங்க. நிறைய வால்வோ ஸ்கேனியா பஸ்ஸா பார்க்க முடிஞ்சு சூப்பரா இருந்துச்சு. தெலுங்கானா ஹைதராபாத்ல இருந்து கிளம்பி ஜார்ஜியால வழியா ஆந்திரால கர்னூல் அனந்தபூர் வழியா கர்நாடகால பெங்களூர் மாண்டியா வழியா மைசூர் ஆபரேட் பண்றாங்க. ஏர்லி மார்னிங் 2:45க்கு அனந்தபூர்ல இன்னொரு ரெஸ்ட் ஸ்டாப் கொடுத்தாங்க. நல்லா கம்ஃபர்டபுளா ஒரு டிராவல் ஆச்சு. ஓவர் நைட் ஜர்னி. காலைல 5:30 மணிக்கு பெங்களூர் மெஜஸ்டிக் வந்து ரீச் ஆயிட்டோம். நம்ம இறங்க வேண்டிய இடம் எலக்ட்ரானிக் சிட்டி. 6 மணிக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். பஸ் மைசூர் கிளம்பிச்சு. சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி அஜீஷ்.